அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். ராகு கேது பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசினருக்கு ராசியில் கேது 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராசியில் கேது இருந்தால் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து நீங்கும். அந்த கேதுவினை குரு பார்ப்பதால் தெய்வ பக்தி அதிகரிக்கும். அடிக்கடி கோவிலாக சென்று வருவீர்கள். அடுத்து கேது பகவான் ராசிஸ்தானம் ஆக முதல் பாவத்தில் இருக்கிறார். 7இல் ராகு மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் விலகலாம். மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும். வாக்குவாதங்களில் ஏற்பட்ட தடைகள் விலகும். எதிலும் உற்சாகத்தோடு செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 7இல் ராகு அடிக்கடி கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகளில் கூட மனஸ்தாபம் வரும். அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். நெருக்கமானவர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையலாம். வளர்ப்பு தொடர்பான விஷயங்களில் மாற்றமான சூழ்நிலைகள் வந்து விலகும். சுபகாரிய முயற்சிகள் சிறு தடங்களுக்கு பிறகு நடைபெறும். கேதுவினால் பேச்சுக்களில் தடுமாற்றம் உண்டாகும். புதிய முடிவுகளில் அனுபவம் வெளிப்படும். அடுத்து எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பேன். சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை பற்றி சந்தேகப்படுவது, மனைவி கணவரை பற்றி சந்தேகப்படுவது இருக்கக்கூடாது. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். சமூகம் தொடர்பான பணிகளில் ஈடுபாடு குறையும். நண்பர்களிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது நல்லது. கடன் நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். எதிலும் பற்றற்ற மனநிலை உண்டாகும். அடிக்கடி படபடப்பாக இருப்பீர்கள். பரபரப்பாக இருப்பீர்கள். எந்நேரமும் உடல் சோர்வு அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் பயணங்களால் உடலில் அசதிகள் தோன்றும். ஆகவே காய்கறி, கீரை போன்ற உணவுகளை உட்கொள்வது நல்லது. பொருளாதாரத்தில் அவ்வப்போது நெருக்கடிகள் தோன்றி மறையலாம். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகள் தங்களுடைய பேச்சுக்கு எதிராக பேசுவர். உத்தியோகத்தில் தங்களை பற்றி வீண் வதந்திகள் வந்து விலகலாம். ஆகவே கவனம் தேவை. மூத்த அதிகாரிகளின் ஆலோசனைகள் தங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டாளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். அரசு தொடர்பான காரியங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும். போட்டிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். புதிய அணுகுமுறைகளை உருவாக்குவீர்கள். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளால் அனுகூலம் ஏற்படும். முதலீடு சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். கடைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து போகலாம். தொழில் நிமித்தமான ரகசியங்கள் பகிர்வதை தவிர்க்க வேண்டும். அரசியல்வாதிகள் பயனற்ற கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கட்சி நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மனை மற்றும் வாகன விஷயங்களில் கவனம் வேண்டும். பேராசை இல்லாமல் செயல்படுவது தங்களுக்கு நல்லது. கலைஞர்களுக்கு முயற்சிக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும். பெண்களுக்கு ஆன்மீக பணிகளில் அதிக ஆர்வம் உண்டாகும். ஏனென்றால் கன்னி ராசியிலேயே கேது இருக்கிறார். அதனை குரு பார்ப்பதால் அளவுக்கு மீறிய பக்தி முக்தி சக்தி என்பதை போல குடும்ப உறுப்பினர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம், விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமாக இருக்கும். கோயிலுக்கு சென்றால் துர்க்கையையும் விநாயகரையும் வழிபடுங்கள். தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.